யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக மாறிய ஈரான். நிலத்தடி ஏவுகணை தளங்களின் கட்டமைப்பு வல்லரசு நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வது எப்படி? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்பதாக 48 மணி நேர இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், அமெரிக்காவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள ஈரான் பல வருடங்களாகவே நிலத்தடியில் தயார் செய்து வந்த பகீர் தகவல்களை தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் மொஹமட் மராண்டி சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அம்பலப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அரண்களை செயலிழக்க செய்யும் மாபெரும் வியூகத்துடனேயே ஈரான் இந்த போரை கையாண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் ஆரம்ப நாட்களில் ஈரான் தனது இருப்புகளில் இருந்த மிகவும் பழைய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளையே பிரதானமாக பயன்படுத்தியது. பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியான எதிரிகளின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வீணாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். அவை தீர்ந்த பின்னரே ஈரான் தற்போது தனது புதிய தொழில்நுட்பங்களை களமிறக்க தொடங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்புகளின் போதே விழிப்படைந்த ஈரான் பல வருடங்களாக தனது அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் கடற்படையை பூமிக்கு அடியில் உள்ள பாதாள தளங்களிலேயே பாதுகாத்து வருவதாக பேராசிரியர் மராண்டி தெரிவித்தார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் கடலோர பகுதியில் இருந்து கட்டுப்படுத்தவில்லை எனவும், கடற்கரையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் உள்ளே அமைந்திருக்கும் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் மூலமாகவே அதனை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அமெரிக்கா கடலோர பகுதிகளை கைப்பற்றினாலும் அது எவ்வித பலனையும் அளிக்காது என அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் செஞ்சிலுவை சங்கம் போன்ற சிவிலியன் உட்கட்டமைப்புகள் மீது டபுள் டாப் எனப்படும் இரட்டை தாக்குதல்களை கொடூரமாக முன்னெடுத்து வருகின்றன. எனினும் ஈரானிய மக்கள் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து விடவில்லை எனவும், ஒவ்வொரு நாளும் இரவில் யுத்தத்திற்கு ஆதரவாக பேரணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானின் மின் நிலையங்களை அழிப்போம் என்ற டிரம்பின் பிடிவாதம் உலகை 1929ஆம் ஆண்டை விட மிக மோசமான உலகளாவிய பொருளாதார மந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என அவர் எச்சரித்துள்ளார்.